எனக்கு இப்போ தான் பேக் பெயினில் நான் ரிகவர் ஆகியிருக்கேன். நான் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும், எந்த எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு இந்த பெயின் திருப்பி வராது அப்படின்றவங்களுக்கான பதிவு தான் இது. இந்த ஃபுல் ரீலையும் பாருங்கள், உங்களுக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். ஸோ பேக் பெயினில் நீங்கள் ரிகவர் ஆகிட்டீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிகவர் ஆகிட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அடுத்தது எக்ஸசைஸ். நீங்கள் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும். கோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் என்னெல்லாம்ன்றது தான் இதோட பாயிண்ட்டு. நீங்கள் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கும்போது கோர் மசில் எக்ஸசைஸ்ன்னு ஆட் பண்ணும்போது அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். கோர் மசில்ஸ்னால் என்னங்க, ரொம்ப சிம்பிளுங்க. உங்களோட அப்டாமனும் லோவர் பேக்கில் உள்ள மசில், அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா அப்டாமினல் மசில் தான் உங்களோட கோர் மசில். பேக் மசில் வீக் ஆகிறதுக்கு மெயின் காரணமே உங்களோட அப்டாமினல் மசில். ஸோ அப்டாமினல் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் இருக்குது. அப்போ அதில் நீங்கள் அந்த எக்ஸசைஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிகவர் ஆகிடும். இதில் இன்னொரு கொஸ்டின் வரும், சார் நான் க்ரன்ச்சஸ் பண்ணலாமா? க்ரன்ச்சஸ் பண்ணுறது கரெக்டான பாயிண்ட் கிடையாதுங்க. ஏன்னா க்ரன்ச்சஸ் பண்ணால் மைட் உங்களோட லோவர் பேக் பெயினை அக்ரவேட் பண்ணலாம். ஸோ உங்களோட பேக் பெயினோட ஹிஸ்ட்ரி கரெக்டாக தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அதே நீங்கள் வந்து பிளாங்க் பண்ணலாம், ஷார்ட் பிளாங்க் பண்ணலாம், லாங் பிளாங்க் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ். அதே மாதிரி பெல்விக் பிரிட்ஜிங்னு எக்ஸசைஸ் இருக்குது, ஐசோமெட்ரிக் பேக் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்னன்னா, இந்த எக்ஸசைஸில் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். பட் சில எக்ஸசைசஸ் மட்டும் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்டோட கைடன்ஸில் வச்சு பண்ணுங்கள், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் பேக் பெயின். தேங்க்யூ.